ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாமே நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகணும். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு குட்டி கதை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு பல வகையான மரங்கள், செடிகள், கொடிகள் வளர்ப்பதில் எனது மிகுந்த ஆர்வம் இருந்தது. அந்த மாதிரி அவரும் நிறையா வளர்த்துட்டு வந்தார். ஒரு நாள் அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா மிக உயரமான ஒரு பனைமரம் இருக்குது. அந்த பனைமரம் மிகவும் வருத்தத்தோடு காணப்படுது. உடனே அந்த மரத்துக்கிட்ட அந்த ராஜா கேட்குறார், எதனால் நீ வருத்தமாக இருக்க அப்படின்னு. அந்த பனைமரம் சொல்லுது, எனக்கு அங்கே தெரிகிற அந்த ஆலமரத்தை போன்ற பல கிளைகள் என்கிட்ட இல்லை, நான் கிளைகளே இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லித்தான். உடனே அந்த ராஜா அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் அடுத்து பேசுகிறாரு. அப்போ அந்த ஆலமரம் சொல்லுது, எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த திராட்சை மரத்தை போன்று மிக சுவைமிக்க பழங்களை கொடுக்க முடியலை, என்கிட்ட அந்த மாதிரியான பழங்கள் இல்லை அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லித்தான். அந்த திராட்சை மரத்துக்கிட்ட போய் பேசுகிறப்ப அந்த மரமும் சொல்லுதான், எனக்கு அந்த ஒரு சின்ன ரோஜா செடியில் இருக்க ஒரு அழகான மலர் போன்று எனக்கு ஒரு மலர் இல்லை, என்கிட்ட அந்த மாதிரியான மலர்களை உருவாக்க முடியலை அப்படின்னு அது வருத்தப்பட்டுச்சான். இன்னும் இந்த ராஜா கடைசி அந்த ரோஜா செடிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அந்த ரோஜா செடி சொல்லுது, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பனைமரம் போன்று உயரமாக நான் வளரலைன்னு நான் நினச்சி வருத்தப்பட்டது கிடையாது. ஆலமரம் போன்று எனக்கு நிறைய கிளைகள் இல்லை அப்படின்னு நான் வருத்தப்பட்டதும் இல்லை. திராட்சை மரம் போன்ற சுவைமிக்க பழங்கள் என்கிட்ட இல்லைன்றதை நினச்சி நான் என்ன பண்ணதில்லை, வருத்தப்பட்டதே இல்லை. ஏன் அப்படின்னா என்கிட்ட இருக்க மலர்கள் மிகவும் அழகானது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. என்னோடதில் நான் சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட இருக்க மலர்கள் சிறந்ததாக இருக்கும், அதில் எவ்வளோ சிறப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான். ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா, அந்த ரோஜா செடி எப்படி தன்னிடம் உள்ள பூவை அது சிறந்ததாக கருதியதோ அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிறதுல நம்ம பெஸ்ட் அப்படிங்கிற, நம்ம தான் சிறந்தவங்க அப்படிங்கிற கர்வம், அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மளுக்கு மேலே நம்மளுக்கு வரணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை ஏற்றுக்கொள்ளணும். அக்செப்ட் யுவர் செல்ஃப். அதுதான் நான் சொல்கிறேன். அவன் நல்லா படிக்கிறான், என்னால் படிக்க முடியல அப்படி கிடையாது. உங்களால் நல்லா படிக்க முடியும், என்னால் இவ்வளோ படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களோடைய என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நேற்று நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நாளைக்கு நான் இவ்வளோ பண்ணணும், அதுக்கடுத்து இவ்வளோ பண்ணணும். நேற்று 5 முடிச்சிருக்கேன், இன்றைக்கி நான் 10 முடிக்கணும். நான் போன மாதம் எவ்வளோ சம்பாரிச்சேன், இந்த மாதம் எவ்வளோ சம்பாதிக்கணும். நீங்கள் உங்களோட கம்பேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவன் இவ்வளோ பெருசாகிட்டான், என்னால் ஆக முடியலையே, நேற்று இப்படி இருந்து நாளைக்கு எவ்வளோ பெருசாக போகிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், அக்செப்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், மிகப்பெரிய உயரத்தை எட்ட முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல நினச்ச விஷயம். தேங்க்யூ.